அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இஃப்தார் ரெசிபியாக நம்ம பார்க்க போகிறது காயல்பட்டின மஞ்சள் வாடா. அது என்ன காயல்பட்டின மஞ்சள் வாடா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது காயல்பட்டினத்துடைய பாரம்பரிய ஒரு பலகாரம். பல நூற்றாண்டுகளாக இந்த பலகாரத்தை செஞ்சு சாப்பிட்டு வராங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி நம்ம இங்கே வடை, சமோசா, ரோல், பஜ்ஜி அதெல்லாம் செய்கிறோமோ அதே மாதிரி அங்கே இவங்க அரிசி மாவில் இது பண்ணுறாங்க. மேலே மொறு மொறுன்னு இருக்குங்க, உள்ள ஸ்டஃபிங் டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாதுங்க. ஒரு பேனில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிட்டோன்னா அந்த ப்ரானில் உள்ள தண்ணி எல்லாம் அதுவே வெளியாகி அதுலேயே அந்த ப்ரான் வெந்துருங்க. வெந்து நல்லா ட்ரை ஆகணும். ஒரு சொட்டு தண்ணி கூட ப்ரானில் இருக்கக்கூடாதுங்க. நான் எப்படி காமிக்கிறேனோ அந்த மாதிரி இருக்கணும். அதனால தான் நான் காமிக்கிறேன். இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். அடுத்து இன்னொரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றணும், அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. ஊற்றி ஒரு ஸ்பூன் வெங்காயம் போட்டு அது ப்ரௌன் ஆனதும் 1/2 கிலோ வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து அதோட 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதோட 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா ஃபாஸ்ட்டாக கிளறணும். ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் இருக்கக்கூடாதுங்க. ஒரு 5 நிமிஷம் தான் வைக்கணும். ஏன்னா வெங்காயம் வேகக்கூடாது. வெங்காயத்தினுடைய வெந்துருச்சுன்னா அந்த தண்ணி வெளியாகிடுச்சுன்னா வாடை நல்லா வராது. அதனால வெங்காயம் ஒரு 50% தான் வேகணும். நம்ம இறக்கி வச்சிடணும். அடுத்து இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4 சிகப்பு மிளகாய் 2ஐயும் சேர்த்து நல்லா மணம் வரும் வரைக்கும் வறுத்து அதையும் நம்ம எடுத்து ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு குறப்பாக நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம். அடுத்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங் ஆறி இருக்கு இல்லையா, அதில் நம்ம உப்பு சேர்க்கலை, இப்போ உப்பு சேர்க்குறோம். அடுத்து மாசி தூளுன்னு சொல்லுவோம். இது ட்ரை ஃபிஷ்ஷில் உள்ள தூள், இது கிடைக்குங்க, ஃபிஷ்ஷுடைய தூள் தான். அதையும் டேஸ்ட்டாகவும் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா கிளறி ஒரு சைடில் வச்சிடலாம். பாதி வேலை முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து ஒரு குக்கரில் 1 கப்பு பச்சரிசி எடுக்கிறேன், 200 கிராம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றி 2 விசில் கொடுத்து மீடியம் ஃப்ளேமில் கொடுத்து நம்ம இறக்கி ஆற வச்சிடணுங்க. இதை கஞ்சின்னு சொல்லுவாங்க, புக்கைன்னு சொல்லுவாங்க. அது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பவுலில் 2 கப்பு மாவு, அதாவது 400 கிராம் 2 கப்பு மாவுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பும் சேர்த்து இதாங்க புக்கை, அதாவது கஞ்சின்னு சொல்லுவோம். கஞ்சினா கஞ்சி மாதிரி தண்ணியாக இருக்காது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி புக்கை மாதிரி இருக்கும். பொங்கல் செய்கிறோம்ல அந்த மாதிரி இருக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக அதோடு சேர்த்து இதுலேயும் 1/2 மூடி தேங்காய் போடணுங்க. இந்த மாவில் தேங்காய் சேர்த்துட்டேன். அதோடு இந்த புக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்ம மாவு பிசையணுங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கக்கூடாது. அப்போ தான் தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த வாடை வராது. இந்த புக்கையிலே சேர்ந்துடும். கரெக்டாக இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டு. கையில் ஒட்டாமல் வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த அரிசி மாவு கூட இடியப்ப மாவு இல்லைங்க. இதை அரிசியை கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து ரவை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் நல்லா வறுத்து வச்சிட்டோன்னா 6 மாதம் இல்லை 1 வருஷம் ஆனாலும் மாவு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நம்ம எப்போ தேவைப்பட்டாலும் எடுத்து செய்யலாங்க. அடுத்து நம்ம இதை எலுமிச்சப்பழ அளவுக்கு இந்த மாவையெல்லாம் நம்ம உருட்டி எடுத்து வச்சிட்டோம். அந்த மாவை கூட மூடி வச்சிட்டோம். ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடணுங்க. இன்னொரு ஈரத்துணியை கிச்சன் மேடையில் போட்டு வச்சுட்டு அதில் நம்ம ப்ரான் ஸ்டஃபிங் ஒரு கப்பில் தண்ணியும் வச்சுருக்கோம். இப்போது அந்த 2 உருண்டையும் கை விரல்களால் இந்த மாதிரி நான் எப்படி தட்டணும் அந்த மாதிரி தட்டி அதில் ஸ்டஃபிங் ஒரு இதில் ஸ்டஃபிங்கையும் ப்ரானையும் வச்சுட்டு இன்னொரு மூடி எடுத்து மேலே மூட போகிறோம். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இந்த மேலே மூடுற மூடி கீழே இருக்க தட்டை விட கொஞ்சம் 1 இன்ச்சு பெருசாக பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் அந்த மூடும் போது கரெக்டாக இருக்கும். விரல்களால் நல்லா அழுத்தம் கொடுங்க, ஒட்டிக்கிறோம். ஏன்னா நம்ம கஞ்சி தான் சேர்த்துருக்கோம், தண்ணி சேர்க்கலை, அதனால் நல்லா ஒட்டிக்கும். இந்த தண்ணி கூட நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா அதை கையில் சும்மா தொட்டு அதில் தட்டுறதுக்கு தான். தண்ணி நம்ம சேர்க்க மாட்டோம், ஊற்ற மாட்டோம். அதுக்கு தான் ஒரு கப்பில் தண்ணி வச்சுருக்கேன். ஒட்டாமல் நம்ம கையில் ஒட்டாமல் வருங்க. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதை ஒன்று ஒன்றா நம்ம அதில் போட்டு வறுத்தெடுக்கலாம். போட்டதுமே கரண்டி உள்ளே போடக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் போட்டுறாதீங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டிடக்கூடாது. கீழே நல்லா கொஞ்சம் வெந்து வரும்போது நல்லா பொரிஞ்சு வரும்போது மெதுவாக நம்ம அதை திருப்பி விடலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் இது திருப்பும் போது கவனமாக இருக்கணும். உடஞ்சி அதில் உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லாம் வெளியே வந்துடக்கூடாது. அடுத்து பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சிட்டோம். இருக்கிற கொஞ்சம் எண்ணெயும் அந்த டிஷ்யூ பேப்பரில் போயிடும். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா?
சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் நோம்பு கஞ்சியோடு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. ஏற்கனவே நான் கஞ்சி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள், இந்த வடையும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க. ஓகே, பாய்.